எல்லாருமே பரப்புரையை கிட்டத்தட்ட ஆரம்பிச்சு அடுத்த கட்ட பணிகளுக்கு போயிட்டு இருக்காங்க. பட் வெளியில வர முடியாம நான் இருக்கிறேன். நான் வெற்றி பெற்ற பிறகு கண்டிப்பா நான் உங்களை கிராமத்தும் சந்திக்கிறேங்கிறாரு. இதுதான் திமிருங்கிறேன், ஆணவம்ங்கிறேன். என்ன திமிரு? என்ன மக்களை சந்திக்காம உங்களுக்கு எப்படி சார் வெற்றியை கொண்ட தட்டுல வச்சு கொடுப்பாங்களா? நீங்க யாரு என்ன தடுக்கிறது? நீங்க எங்க யார் தடுத்தா? ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டுங்க. பொது வெளியில போட்டு கிளிங்க. திமுகவின் முகத்திரையை விஜய் கிழிக்கணும், ஆதாரத்தோட கிழிக்கணும். நான் இந்த மைதானத்தை கேட்டேன், 25,000 பேர் உட்காரலாம். ஆனா இந்த மைதானத்தை கொடுத்துக்கிறாங்க 5,000 பேர் தான் உட்கார முடியும். அதை கொஞ்சம் சொல்ல வேண்டியது யாரு? சும்மா சுய பச்சாதாபம் தேடுறதுக்காக பொய் சொல்லக்கூடாது. ஒரு தலைவனுக்கு அது அழகல்ல. அண்ணாமலைக்கு சொன்ன அதே கருத்தை இன்னைக்கு நான் விஜய்க்கும் சொல்றேன். என் மீது பழி போடுகிறது திமுக. என்ன பழி போட்டாங்க கரூர்ல? ஏதோ ஒன்று சொல்லுங்க. விஜய் தான் குற்றவாளின்னு ஐபிஎஸ் ஆபீசர் வச்சு ஒரு மீட்டிங் போட்டீங்க. என்னன்னு பாருங்க, அரசு மேல எந்த தப்பு இல்ல. பாருங்க, அரசு சூப்பரா பண்ணிருக்கு. சொன்னதா இல்லையா? அடுத்த வார்த்தை விஜய் தான் குற்றவாளின்னு வார்த்தை. அதுக்கு மறைமுகமா என்ன சார் பொருள்? நீங்க 1000 பண்ணுங்க சார். அரசின் மீது தவறு இல்லைன்னு சொல்றது அதிகாரிகளுடைய கடமை. அப்ப யாரோட தவறு அது? அதுக்கு அந்த கேள்விக்கு வாங்க. தார்மீக பொறுப்பு ஏத்துக்குன்னு நான் சொல்றேன். எல்லாரும் சொன்னாங்க. கூட்டணி இல்லைன்னு உறுதியான பிறகு எடப்பாடின்னு சொல்றார், அதிமுக ஐடிவிங்கன்னு சொல்லுது. 4 மாசம் சும்மா இருந்தாங்க, விஜய் கூட்டணிக்கு வந்துருவாருன்னு. ஏப்பா அவரை பத்தி பேசாதீப்பா. தலைமை கழகத்துல மாவட்ட செயல் கூட்டத்துல எடப்பாடி சொன்னது இன்னைக்கு கிளிக்கிற நீ ஊழல் சக்தின்னு விஜய் சொன்ன உடனே இன்னைக்கு பாஞ்சுக்கிட்டு போறாங்க. விஜய் அவர்களே, அந்த 41 பேர் மரணத்தில் உங்களுக்கு பங்கு இல்லையா? எந்த பங்கு? தார்மீக பங்கு இன்னைக்கும் இருக்கு சார், என்னைக்கும் இருக்கு சார். விஜய் மீது அந்த பழி இருந்துட்டு தான் சார் இருக்கும். அது பழி வாங்கல் அல்ல. முதலமைச்சர் சொன்ன அதிகாரப்பூர்வ வார்த்தையை நீங்க எடுத்துக்கணும். ஏன் அந்த வார்த்தையை மறக்கறீங்க? என்ன சொன்னார்? எந்த தலைவருக்கும் இறக்குறத விரும்ப மாட்டான். அதுதான் வார்த்தையா? அதிகாரிகள் அரசின் மீது தவறு சொன்னது பழி வாங்குறதா? பின்ன ஆமாம், நாங்கள் தான் தவறு செய்தோம், அந்த தண்டனை ஏற்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். தலைமைச் செயலாளர் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? என்ன சார் சேட்டை? இதைத்தான் நான் திமிர்னு சொன்னேன். சுய பச்சாதாபம். பொய் சொல்ற அளவுக்கு போறார். விஜய்க்கு இது நல்லதல்ல, நல்லதல்ல, நல்லதல்ல. வளர்கிற தலைவருக்கு பொய் பேசுவது நல்லதல்ல. உண்மையை உறக்க சொல்லுங்க, மக்கள் உங்களோட வருவாங்க. இன்னைக்கு ரசிகன் தான் வர்றான். மக்களும் உங்களை நோக்கி வரணும்னா நீங்க முதல்ல உண்மையா நடந்துக்கணும், பொய் பேசக்கூடாது. திமுக பழி வாங்கிச்சுன்னா ஆதாரத்தோட போட்டு திமுகவை கிளிங்க தான் நானும் சொல்றேன். இந்த அரசாங்கம் தடுக்கலன்னு நீங்க நம்புறீங்களா? ஆதாரத்தை வெளியே கொடுக்கங்கிற நானு. என்ன சார் நீங்க ஏன் சார் வக்காலத்து வாங்கிட்டு வர்றீங்க? வக்காலத்து வாங்கல சார், பொதுவெளிக்கு வரட்டும் சார். அந்த வார்த்தைக்கு ஆதரிக்கிற முதல் நபர் நானா சார் இருப்பேன். அனுமதி கேட்டும் கடந்த வாரம் உதயநிதி பேசுறாரு, இந்த வாரம் ஏன் விஜய்க்கு கொடுக்கலன்ற வார்த்தையை நானும் கேட்பேன். ஆனால் அந்த உதயநிதிக்கு திமுக ஏற்பாடு பண்ண போது என்னவெல்லாம் வசதிகள் செஞ்சிருந்தாங்களோ அந்த வசதி இருந்தாதான் அனுமதி கொடுப்பாங்க. நீங்க அதெல்லாம் செய்ய மாட்டோம். குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டோம், ஆனா எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும்னா கன்னத்துலதான் அறையணும். அப்படி அனுமதி கேட்டு வர்றவங்கிட்ட